நகைக்கடன் தொடர்பான புதிய நிபந்தனைகளை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஏழை எளிய நடுத்தர மக்களின் அவசர தேவைகளுக்காக வங்கிகளில் வைக்கப்படும் நகை அடமான கடனுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்திய மக்கள் தொகையில் சுமார் 80% மக்களுக்கு மேல் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் ஆவார்கள். இவர்கள் அனைவரும் ஏதேனும் ஒரு அவசர தேவை ஏற்படின் அருகில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வணிக வங்கிகளில் தங்களது நகைகளை அடமானம் வைத்து நிலைமையை சமாளிக்கக்கூடிய சராசரி மக்கள் ஆவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி அண்மையில் நகை கடமானத்திற்கு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. நகை மதிப்பில் 75% மட்டுமே கொடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், அதே போல கடன் வரம்பு தங்க நகைகளின் மொத்த எடை 1 கிலோவிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதே போல தங்க காசு அடமானம் வைத்தால் அது 50 கிராமுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் எனவும், அதே போல தங்க கடனை முழுமையாக அடைத்தால்தான் புதிய கடன் வழங்கப்படும். இது தவிர மேலும் பல புதிய விதிமுறைகளை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நிபந்தனைகளின்படி அவசர தேவைகளுக்கு சொந்த நகைகளின் பேரில் அருகில் இருக்கக்கூடிய கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் வழங்கும் ஏழை எளிய நடுத்தர மக்கள், விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மக்கள் நலன் கருதி இந்த புதிய நிபந்தனைகளை இந்திய ரிசர்வ் வங்கி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு தனியார் நகை கடன்களில் வாங்கப்பட்ட தங்க காசுகளின் தரத்தையும் பரிசோதித்து தங்க கடன் வழங்கவும் வலியுறுத்துவதாக தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.